Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 523 part 1. ஓபன் பண்ணா அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தராங்க. என்னன்னா பைரட்ஸுங்க எல்லாருமே இப்போ ஒன் பீஸை தேடி கிராண்ட் லைனோட செகண்ட் ஹாஃபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நியூ வேர்ல்டு. அந்த இடத்த கோல்டு ரோஜரை தவிர வேற யாருமே ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப மோசமான இடம். சொல்ல போனா அது நிறைய பைரட்ஸுங்களோட கனவு ஆம்பிஷன் எல்லாத்தையுமே மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிருக்குது. ஆனா நம்ம பையன் இப்போ அங்க போய் கிங் ஆஃப் த பைரட்டா மாதிரி காட்டுவேன்னு சொல்லி அவன் டீமோட மாஸ் காட்டிட்டு கிளம்பி இருக்கான். அதே நேரம் சபாடி ஆர்கிபெலகோல காட்டுறாங்க. அந்த கரிபோ அவனோட தம்பி அவனோட ஆளுகெல்லாம் சேர்ந்து குழி தோண்டிட்டு இருப்பானுங்க. எதுக்குன்னா ஸ்டார்ஹேட் பைரட்ஸோட க்ரூ மெம்பர்ஸ்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே உயிரோட வச்சு புதைக்க போறான். அவங்க கதறுன்னு கதறுவாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாம இப்படி பண்ணிட்டோம், நாங்க வேணும்னே இப்படி பண்ணல, எங்களை இப்படி பண்ண சொன்னது எல்லாமே எங்க கேப்டன் தான், அவரு தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண வச்சாருங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்பதான் அந்த கரிபோ ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா அவன் ஸ்டார்ஹேட் க்ரூல வந்து சேர்ந்ததே அவன் கூட சேர்ந்து நியூ வேர்ல்டுக்கு ஜேர்னி பண்ணணும்னு கிடையாது, அவனை கொல்லணும்னு. அவன் ஒரு பெரிய பவுண்டி உள்ள ஆளு, அவனை கொன்னுட்டா அவனோட பவுண்டி இந்த கரிபோவுக்கு வந்துரும்ல. இத சொல்லிக்கிட்டே அந்த சஞ்சய் கெட்டப்ல இருக்கானே அவன் மண்டை ஃபுல்லா சகதி மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருவானா. அவனால மூச்சு விட முடியாம கதறிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த டூப்ளிகேட் உசோப்பு இதோட நீ செத்தடான்னு சொல்லி டப்புன்னு சுடுவான். அவன் மேல ஒரு கெனான் பால் போய் அடிக்கும். ஆனா ஒன்னும் ஆகாது. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியுது அவசரப்பட்டு அட்டாக் பண்ணிட்டான்னு. ஆக்சுவலா கரிபோவுக்கு இவங்களை பார்க்கும் போதே டவுட் இருந்திருக்குது. ஆனா லூஃபிய பார்த்து 2 வருஷம் ஆகுதுங்கிறதுனால அவன் டோட்டலா மாறிட்டான் அப்படின்னு நினைச்சுதான் இவங்களை நம்பினான். கடைசியில வச்சு ஏமாத்திட்டானுங்கல்ல. இந்த மாதிரி தப்பு பண்ணா கடவுளா இருந்தாலும் கூட மன்னிக்கவே மாட்டாரு. இந்த முட்டா பாலியில இப்படியே உயிரோட புதைக்கணும், விடக்கூடாது, தோண்டுகிறான்னு சொல்லி அவன் ஆளுல தோண்ட விட்டுட்டு இருப்பான். அவங்க கதறுவாங்க, வேண்டாம் எங்களை கொன்றாதீங்க, நாங்க பண்ணது மகா தப்புன்னு. எல்லாரும் இவங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு உடனே என்ன ஆட்டம் ஆனாங்க. இப்ப பாத்தீங்களா பம்புறத. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, செத்து தொலைங்க, நான் நெஜா ஸ்டார்ஹேட் லூஃபியை இப்ப நேர்ல பாத்துட்டேன், இனி அவனை விட மாட்டேன்னு சொல்லுவான். அதே நேரம் அந்த சென்டமரு ஹெட் குவார்டர்ஸ்க்கு இங்க நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி டார்க்கிங் ரெய்லி எங்களுக்கு குறுக்க வந்துட்டாரு, அங்கிள் கிசருக்கு ஈக்குவலா சண்டை போடுற ஆளு கூட நாங்க எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த கரிபு பிரதர்ஸ் அவனோட க்ரூ மெம்பர்ஸ் ஃபேக்கான ஸ்டார்ஹேட் லூஃபி அவங்க எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா புடிச்சாச்சு. என்ன நிஜமான ஸ்டார்ஹேட் பைரட்ஸ்ங்க வந்து 2 பாசிபிஸ்டர்ஸ போட்டு பொளந்துட்டானுங்க. அதுல ஒரு புரோட்டோடைப் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லூஃபியை எதுவும் பண்ண விடாம கார்னர் பண்ணது. ஆனா இப்ப அதையே ஒரே அடியில பொளந்து கட்டிட்டானுங்க. அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதிகம் பண்ணணும். இதெல்லாம் பத்தாதுமா. ஏன்னா 2 வருஷத்துல அவங்களோட வளர்ச்சி நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்குது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நியூ வேர்ல்டுல இருக்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவான். ஏன்னா மறுபடியும் ஸ்டார்ஹேட் பைரட்ஸோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி ரெய்லியை காட்டுறாங்க. அவர் அப்படியே ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஷாக்கி வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாருமே போயிட்டாங்க, நீங்க நினைச்ச மாதிரியே லூஃபியும் சரி அவன் டீம் மெம்பர்ஸும் சரி எல்லாருமே நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கப்பா. அவங்க சண்டைய பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்டா ஆமாம்பா, ஏன்னா இப்ப அவங்களுக்கு இவ ஃபேன். ஆமா ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க போல, என்னன்னு சொல்லிக்கப்பா. அப்பதான் அவன் யோசிக்கிற விஷயத்த அப்படியே காட்டுவாங்க. ரெய்லியோட வீடு எரிஞ்சு போச்சு, அதனால ஒரு கப்பலை தேடி அதுலதான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு தீவுல அப்படியே ஓரமா இருக்கும் போது அவன்கிட்ட ஒரு ஆள் வந்து பேசியிருப்பான். அதுவும் ஸ்டார் ஹேட் போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் மாத்தி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளு நீ நானும் மீட் பண்ணுன்னு சொல்லி விதி எழுதப்பட்டிருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே அப்ஸ் அண்ட் டவுனா மாத்துவோம், என்ன ஓகேவான உடனே ரெய்லி சிரிச்சுட்டு ஆமா நீ யாரு எங்க இருந்து வர்ற லூசு மாதிரி பேசிட்டு இருக்க போடா நீ இருப்பான். அது வேற யாரும் இல்ல கோல்டி ரோஜர். அவர் என்ன பண்ணிருப்பாரு, உன்னோட கப்பல் சின்னதா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அலைய வேணாலும் தாங்கும், அதுல 2 பேரும் ஒன்னா செயல் பண்ணி இந்த உலகத்தையே ஆளலான்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் அவங்களோட பயணம் ஒன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு. இந்த உலகத்துல எதுவுமே ஆக்சிடென்டா நடக்கிறதே கிடையாது, எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்குது. நம்மளோட டெஸ்டினி லூஃபி உருவத்துல விஸ்வரூபம் எடுக்க போது கண்டிப்பா அவன் பெஸ்டா வருவான். ஆனா அதை பார்க்க கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணி சபாடி ஆர்கிபெலகோக்கு அண்டர்ல காட்டுறாங்க, அதாவது கடலுக்கு அடியில. ஏன்னா அங்கதானே நம்ம ஆளுங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ள இருந்து வெளியில பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்குது. சப்மரீன்ல போயிருந்தா கூட இப்படி ஒரு அழகை ரசிச்சிருக்க முடியாது, ஏன்னா சப்மரீன்ல விண்டோவே கிடையாது. இவங்க கப்பல் இன்னும் ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்கிறதுனால அலை அடிக்கிறது மழை பெய்யும் அது இதுன்னு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நம்ம பாட்டுக்கு போலான்னு சாப்பர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நமக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்தை விட்டுட்டு வேற ஏதோ உலகத்துக்கு போற மாதிரி ஒரு பீலிங், அதனாலேயே பீதி ஆகுது. அவளுக்கே பீதி ஆகுதுன்னா அப்ப உசோப்பு திரும்பி நம்ம சர்ஃபேஸுக்கு போய் சேர்ந்துருவோமா, எவ்வளவு தூரம் கீழே போறமே நமக்கு ஒன்னும் ஆகாது இல்ல, அதுக்காக நான் பயந்துட்டேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஆனான்னு இழுப்பான். பட் லூஃபி அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா இவங்க கீழே போக போக மேல இருக்க சன்லைட் வெளிச்சம் கப்பல் மேல வந்து படும்போது அது ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மரத்தோட வேரெல்லாம் பார்ப்பாங்க, வேற லெவல்ல வளர்ந்து அப்படியே பின்னி பிணைஞ்சு போய் கிடக்கும். சபாடி ஆர்கிபெலகோல இருக்க ஒவ்வொரு மரமுமே நல்லா ஸ்ட்ராங்காவும் ஜெய்சாண்டிக்காவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த அழகு எல்லாத்தையும் பார்க்கும்போது புரூக்கோட கண்ணே பிரிங்கி வெளியே வந்துருச்சாமா. ஆனா அதுக்கப்புறம் தான் சொல்லுவான் எனக்கு கண்ணே இல்லையேன்னு. காமெடி அடிக்க
சிரிக்கலாம், ஆனா கடுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணாதன்னு திட்டிட்டு இருப்பாங்க. இங்க ஜோரோ பார்த்துட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேஷுவலா பேசுவானா. உடனே சஞ்சி பச்சை பச்சையா திட்டுவான், மேபி நீ தப்பான ஷிப்ல ஏறி இருப்ப, உன்னை தவிர எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருறான். ரோபினுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னன்னா சபாடி ஆர்கிபெலகோல இருக்க அந்த மரத்தோட வேறு அடியில இன்னும் போகுது போய்கிட்டே இருக்குது, அந்த அளவுக்கு பெரிய வேறு. இங்க சாப்பரு அங்க இருக்க மீன் கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பான். அப்ப உசோப்பு, சாப்பரு கொஞ்சம் அந்த மரத்துக்கு அந்த பக்கம் பாரும்பா, பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு மீன். நம்ம போட்டெல்லாம் அசால்ட்டா முழுகிட்டு போயிரும். என்னடா இத்தா தண்டி இருக்குதுன்னு பதறுவாங்க. லூஃபிக்கு தான் செம ஹாப்பி, ஏதோ அவனோட ட்ரீமே இப்ப நிறைவேறின மாதிரி ஆயிருச்சு. அப்ப அங்க மீன் கூட்டத்தை பாப்பானா, அதை பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜம்ப் அடிப்பான். அதான் கோட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அது மேல போய் விழுவான். உடனே அந்த டைம் ஜோரோ பார்த்துட்டு மீன்கள் எல்லாம் பார்த்தா டெலிஷியஸா இருக்கும் போல, இன்னைக்கு அதை போட்டு தெளிவோன்னு சொல்லிட்டு கத்தி எடுப்பானா. உடனே உசோப்பும் சாப்பரும் மண்டையிலே நறுக்குன்னு ஒரு கொட்டு. பின்ன ஏதாச்சும் லூசு மாதிரி பண்ணி இந்த பபுள் மட்டும் பிளாஸ்ட் ஆச்சுன்னா இவங்க எல்லாத்துக்கும் கடலுக்கடியிலேயே சமாதி, என்ன கொல்ல ட்ரை பண்றீங்களான்னு திட்டிட்டு இருப்பானுங்க. சஞ்சியா அதான் சொல்லுவான், இந்த கோட்டிங் பண்ண ஷிப்ல நமி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவ சொல்லுவா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராங்கடா மாங்கா, கரெக்டா நமின்னு கேட்பான். அவ ஆமா சஞ்சி, ரெய்லி எனக்காண்டி நோட்ஸ் கொடுத்திருக்காரு, அது நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி திரும்ப மட்டும் தான் செய்வா. வா அழகான பொண்ணு மூவ் பண்றான்னு சொல்லி மூக்குல ரத்தம் திரிக்க சல்லுன்னு பறேந்துருவான். அதோட விடலையே, அந்த கோட்டிங் எல்லாம் இழுன்னு இழுத்து அந்த நோஸ் ப்ளீடிங்லயே பிச்சுக்கிட்டு வெளியில போயிருவான். ஐயோ சஞ்சி வாட்டருக்குள்ள போயிட்டானேன்னு இவங்க பதறிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ரோபின் பரவாயில்லையே, அவ்வளவு பிரஷர் கொடுத்து பிச்சுக்கிட்டு வெளியில போனாலும் அந்த பபுளுக்கு ஒண்ணு ஆகலையாம்பா. உடனே லூஃபி என்ன பண்ணுவான், அவன் கையை சல்லுன்னு வெளியில விட்டு சஞ்சியை எப்படியோ புடிச்சிருவான். என்ன புடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கை ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கும், கடலுக்குள்ள கை போனா வீக்காதானே ஆகும். கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு இழுன்னு இழுத்து ஒரு வழியா சஞ்சியை சேஃப்டியா கப்பலுக்குள்ள கொண்டு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவனை படுக்க போட்டு ஏகப்பட்ட ரத்தம் பாடியில ஏத்துவாங்க. பின்ன மூக்கு வழியாவே அத்தனை ரத்தமும் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துரும் போலயே. ஏன்டா ஏன் உனக்கு என்ன ஆச்சு, முன்ன விட இப்ப பொண்ணுகளை பார்த்தா இப்படி பதற, அந்த அளவுக்கு என்ன ஆச்சு, அப்படியா பாதிக்கப்பட்டேங்கிற மாதிரி உசோப் கேட்பான். அவன் எப்படி எந்த நிலைமையில பாதிக்கப்பட்டான்னு தெரிஞ்சதுன்னா உசோப்பே கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டான். உடனே நம்ம ப்ரூக் பார்த்துட்டு ஐயோ பாவம், இதே மாதிரி இவன் மூக்குல ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா சஞ்சய் சீக்கிரமாவே மண்டைய போட்டுருவான். அவனோட ஆசையே அழகான மெர்மைட்ஸை பார்க்கணும் தான், ஆனா அந்த ஆசை நிறைவேறாம போயிரும் போலயே. கவலைப்படுறத தவிர என்னால அவனுக்கு வேற எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலாமா. சாப்பரு ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போய் யாருக்கிட்டயாச்சும் பிளட் டொனேஷனுக்கு கேட்கணும். இப்படியா போச்சுன்னா பையன் செத்துருவான். அவனோட கணிப்பு படி மெர்மைடோட பிளட்டும் ஃபிஷ்மேனோட பிளட்டும் ஏன் ஹியூமனோட பிளட்டும் ஒண்ணுதான்னு நினைக்கிறான். செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்பதான் ரோபின் ஒரு மேட்டர் சொல்லுவா, என்னன்னா இவங்க சபாடி ஆர்கிபெலகோல பார்த்தாங்களே பபிள்ஸ், அதே பபுள தான் இவங்க கப்பலுக்கும் கோட்டிங்கா பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணுனா சர்டன் அமௌண்ட் ஆஃப் லெவல் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஆனா ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டோம்னா பிச்சுக்கிட்டு வெளியில போயிருவோம். உதாரணத்துக்கு இவங்களை ஏதாச்சும் ஒன்னு அட்டாக் பண்ண வரும்போது இவங்க கெனானையோ இல்ல கண்ணையோ வச்சு சுட்டாங்கன்னா அது அந்த பபுளை பிச்சுக்கிட்டு போய் அதுகளை அட்டாக் பண்ணுமே தவிர பபுளுக்கு எதுவும் ஆகாது. ஆனா அதே நேரம் அட் டைம்ல இந்த பபுள்ல ஏகப்பட்ட ஓட்டைய போட்டா கண்டிப்பா இது வெடிச்சிரும். உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய சைஸ் மீன் வந்து இவங்க கப்பலை ஒரே கவிச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம தண்ணிக்குள்ளேயே ஜலசமாதி ஆயிருவோம்னு சொன்ன உடனே சாப்பருக்கும் உசோப்புக்கும் அப்படியே உடம்பு பீதியில நடுங்கும். இப்படி இவ சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பெரிய சைஸ் மீன் ஒண்ணு கவ வருமா, அவ்வளவுதான் போச்சு, நமியோட வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு, நம்ம எல்லாம் சாக போறோம்னு கதறுவானுங்க. ஆனா அதுக்குள்ள அந்த மீனை இன்னொரு பெரிய மீன் வந்து லபக்குன்னு கவிட்டு போயிரும். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாங்க. இப்படி எல்லாம் நடக்கல அப்படின்னா இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு, என்னன்னா கல்லுலயோ இல்ல வேற ஏதாச்சும் ட்ரென்ச்லயோ போய் மோதிரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஆனா கூட புரோக்கன் பீசஸால இந்த பபுளுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. கூடவே இந்த கடலுக்கு அடியில இருக்கதே கிரியேச்சர்ஸ்ங்க அப்டக்கல்ஸ்ங்க, இது எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். உள்ளுக்குள்ள இவங்க எதுவும் முட்டாள்தனமா பண்ணாம இருந்தாலே போதும், எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும். தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணாதான் பஞ்சாயத்து என்ன உடனே அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்படின்னா இதுவும் பண்ணாம ஒன்னும் ஆகாதா, நான் கூட டஃபா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா எந்த பஞ்சாயத்தும் இல்லன்னு உசோப்பு விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். அப்பதான் நம்ம இன்னொரு குண்டு தூக்கி போடுவா. இது வரைக்கும் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போயிருக்க ஷிப்ஸ்ல 70% ஆஃப் ஷிப் வந்து கடல்ல முங்கி இருக்காமா. அவ்வளவுதான், இதை சொன்ன உடனே ஆடி ஆத்தாடி காத்தாடின்னு கதற ஆரம்பிச்சிருவானுங்க. எப்படி இவ சொல்றது எதையுமே லூஃபியும் ஜோரோவும் கண்டுக்காம அங்க வெளியில ஓடிட்டு இருக்கும்ல அந்த மீனை பிடிக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க, யாரு அதிக மீன் பிடிக்கிறா பாக்கலான்னு. மறுபடியும் அவனுக்கு மண்டையா கொட்டி, நமி இவ்வளவு நேரம் என்ன சொன்னான்னு கேட்கலையாடா கொய்யாலைகளா, ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு உயிரோட போய் சேரணும்டா, அந்த ஹச்சி பையன் நம்மளை கூட்டு போறேன்னு சொன்னா. நம்ம இந்த ட்ரிப் சேஃப்டியா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு டேஞ்சரா இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இதுல வேற விளையாண்டுட்டு இருக்கீங்களா, கம்முனு கிடக்கடான்னு திட்டுவாங்களா. லூஃபி அதையெல்லாம் கண்டுக்காம ரைட் விடுங்க, நான் நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சஞ்சிக்கு வேற உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் இதை வச்சு சாப்பிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ப்ரூக்குக்கு ஒரு டவுட், இந்த கப்பல் ரொம்ப நேரமா ஸ்டேபிளா ஒரே மாதிரி இருக்குது, வேற எதுவுமே பண்ண வேண்டாமான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்பா. என்னன்னா இவங்க பிக்ஸி கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஏன்னா இவங்க அதுல தான் ரைட் பண்ணி போறாங்க. இதே மாதிரி இவங்க டிராவல் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும் பாலா. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு டைம் நிறைய இருக்குதுன்னு. சரி ரைட், இப்பதான் சொன்னா கரெக்டா இருக்கும்னு பிராங்கி ஒரு விஷயத்த சொல்லணுமா. அம்புட்டுக்கு பீதி என்ன சொல்ல போறான், ஏதோ பயங்கரமா சொல்ல போறான் போல, என்ன அப்படியே லுக்கு விடுவாங்க. அவனு எதையோ சொல்றதுக்காக அப்படியே திருன்னு திருட்டு காவாலி பைய மாதிரி முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.